ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில் சத்யா. இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பன்னீரை நான் வீட்டிலையே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக சுலபமாக பன்னீரை நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்து பன்னீர் வீட்டிலையே செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு முதல்ல மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா பழுத்த 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூட பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்து காரத்துக்கு நான் 5 வரமிளகா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கிங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் தான் ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைங்கிற பட்சத்தில் நெய்யோ இல்லை ஆயிலோ சேர்த்திக்கலாம். இப்போ பட்டர் நல்லா உருகிருச்சு. இது கூட தாளிக்கிறதுக்கு தேவையானது ஒரு பச்சை மிளகா, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை. இதெல்லாம் எண்ணெயில் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பச்சை வாசம்லாம் போய் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இல்லை கடையில் வாங்கின பன்னீர் 50 கிராம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் நான் வீட்டிலையே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்களும் வீட்டில் ஈஸியாக பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பன்னீரெல்லாம் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நீங்கள் தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி.